ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமானவர்களே, ஆண்டவரின் பிறப்பு பெருவிழா மிக அருகாமையில் உள்ளது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இன்றைய முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு செய்தி, ஒன்றுமில்லாமையிலிருந்து எளியவனாய் இருக்கும்போது தன்னை தேர்ந்தெடுத்த அரசனாக்கிய கடவுளுக்கு, கூடாரத்திலேயே வாழ்கின்ற கடவுளுக்கு நன்றியை காட்ட நல்லதொரு பெரியதொரு வீடு கட்ட நினைக்கின்ற தாவீதை பார்க்கிறோம். முதலில் நீ விருப்பப்படியே செய் என்று சொன்ன கடவுள் பிறகு நாத்தான் வழியாக உன் நல்லெண்ணம் எனக்கு போதும், எனக்கு நீ வீடு கட்ட நினைக்கிறாயா, உனக்கு நான் வீடு கட்டுவேன். மோசேயினுடைய பிள்ளைகள் அல்ல, சாமுவேலுடைய பிள்ளைகள் அல்ல, உன்னுடைய பிள்ளைகள் என்றென்றும் அரசாள போகின்ற அளவுக்கு, அதிலும் உன் வம்சத்தில் மீட்பர் பிறக்கின்ற அளவுக்கு நான் உன் வீட்டை கட்டப்போகிறேன் என்கின்றார் ஆண்டவர். பிரியமான சகோதரிகளே, இன்றைக்கும் கூட ஆண்டவருக்கு, அவருடைய மக்களுக்கு நல்லது செய்ய நினைத்தால், நல்லது செய்தால் நிச்சயமாக ஒருபோதும் கடவுள் நம்மை கைவிட்டு விடவே மாட்டார். நம் நல்லெண்ணத்தை பார்க்கிறார், நன்றியை பார்க்கிறார். பிற்காலத்தில் அதிகம் பாவம் செய்த, கொலை செய்த, விபச்சாரம் செய்த தாவீதுதான். இருந்தாலும் மனம் மாறிய அவர், எ மேன் ஆஃப்டர் மை ஹார்ட், தாவீது என் இதயத்துக்கு உகந்தவனாக இருக்க கண்டேன் என்று மீண்டும் மீண்டும் விவிலியம் இந்த தாவீதை பற்றி தான் குறிப்பிடுகிறது. ஆண்டவருக்கு நல்லது செய்ய, தேவையில் இருக்கின்ற, கண்ணீர் வடிக்கின்ற, பிரச்சனையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நல்லது செய்ய நினைப்போம், நம்மால் ஆனதை செய்வோம். இரண்டாவது, இன்றைய நற்செய்தி பகுதியை பல முறை நாம் கேட்டிருக்கிறோம். இதுதான் வாசகம் நமக்கு நற்செய்தி வாசகமாக அமைகிறது திருவழிபாட்டு ஆண்டிலே பல முறை. முக்கியமாக மார்ச் மாதம் 25ஆம் தேதி இந்த விழா, மங்கள வார்த்தை திருவிழா. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அமலோற்ப மாதா திருவிழா. அண்மையில் கூட இதே நற்செய்தி பகுதியை தான் நாம் வாசிக்க கேட்டோம். இன்னும் எத்தனையோ மாதா திருவிழாக்களில் இதே நற்செய்தி பகுதி. கப்ரியேல் தூதர் கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன செய்தி. இன்றைக்கு முக்கியமாக அந்த அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளின் மீது உங்கள் கண்களை, உங்கள் இதயத்தை பதிய வைக்க வேண்டுமென்று ஆண்டவர் அழைக்கின்றார் என்று நினைக்கிறேன். லூக்கா தன்னுடைய நற்செய்தியை தொடங்கும் போது சொன்னார், பல பேர் நேரடியாக ஆண்டவர் செய்ததை பார்த்தார்கள், போதனைகளை கேட்டார்கள். இன்னும் சில பேர் அவருடைய வார்த்தையை அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதை வேறு சில பேர் எழுதியிருக்கிறார்கள். நான் எல்லாவற்றையும் முறைப்படி எழுதப் போகிறேன் என்று தெயோப்பிலோவே என்று தொடங்குகிறார். நிச்சயமாக நம்முடைய அன்பு தாய் சில விஷயங்களை லூக்காவுக்கு சொல்லவில்லை என்றால் அவை வெளியாகி இருக்கவே இருக்காது. அன்றைக்கு நாசரேத்திலே நடந்தது மாதா லூக்காவிடம் சொல்லவில்லை என்றால் எப்படி தெரிந்திருக்கும்? எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றாரே, மாதா சொல்லவில்லை என்றால் எப்படி தெரிந்திருக்கும்? அன்றைக்கு பெத்லகேமிலே நிகழ்ந்தது எல்லாமே மாதா சொல்லவில்லை என்றால் எப்படி நிகழ்ந்திருக்கும் என்று நாம் நம்மையே கேட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு மாதா இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை தன்னுடைய வார்த்தையிலேயே சொன்னார்கள் என்றால் அது எப்படி இருக்கும் என்று மாதாவின் வாயிலிருந்து நற்செய்தியை கேட்போம். நான் நாசரேத்தில் என்னுடைய இல்லத்தில் வசித்து வந்தேன். எங்கள் குடும்பம், எங்கள் கிராமம் யாருக்குமே தெரியாது. விவிலியத்தில் ஒரு முறை கூட எங்கள் ஊர் நாசரேத்து குறிப்பிடப்படவில்லை என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். நாங்கள் ஏழைகள்தான். பாறைகளை குடைந்து சில கற்களை எடுத்து எங்கள் வீட்டை கட்டியிருந்தோம். ஒவ்வொரு நாளும் தியாகம்தான். தியாகம் செய்தால்தானே உண்மையான மகிழ்ச்சி இருக்க போகிறது. எனக்கு திருப்பாடல் 37 நினைவுக்கு வந்தது.
ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டில் குடியிரு, நம்பத்தக்கவராய் நடந்து கொள் என்று நான் வாசித்ததை பலமுறை நினைத்து பார்த்திருக்கிறேன். ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்றும் கூட நான் திருப்பாடலிலே வாசித்திருக்கிறேன். நான் ஜெபத்தில் கடவுளை கண்டேன், வானத்தில் கண்டேன், விண்மீன்களில் கண்டேன், மலர்களில் கண்டேன், ஏழை எளியவர்களில் கடவுளை கண்டேன். பொல்லாரின் திரளான செல்வத்தை விட நல்லாரின் சிறிதளவு பொருளே போதும் என்று திருப்பாடல் எனக்கு உரைத்தது. தியானித்தேன் பல மணி நேரம். என் மக்களுக்கு கடவுள் அளித்த வாக்குறுதி மீண்டும் மீண்டும் எனக்கு நினைவுக்கு வந்தது. உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று தொடக்க நூலிலே சொன்ன வாக்குறுதி மீண்டும் மீண்டும் என் நினைவுக்கு வந்தது. யூதாவை விட்டு செங்கோல் அகலாது என்று தொடக்க நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதையும் நான் நினைத்து பார்த்தேன். அதிலும் முக்கியமாக எசையா இறைவாக்கினர் முன்னறிவித்தது, கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் இம்மானுவேல் எனப்படுவார் என்றெல்லாம் சொன்னதும் என் நினைவில் இருந்தது. அதையெல்லாம் சிந்திக்கும் போது ஒரு விதத்தில் என் இதயம் என் நெஞ்சை விட்டு வெளியே வந்துவிடும் போல இருந்தது. எசையா மீண்டும் உரைத்தது, இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர், மரண நிழல் படும் நாட்டில் உள்ளோருக்கு ஒளி உதித்தது, நமக்காக குழந்தை பிறந்தது, நமக்கு ஒரு மகன் தரப்பட்டுள்ளார் என்றெல்லாம் வாசித்தபோது உண்மையாகவே நானும் என் மக்களோடு சேர்ந்து மகிழ்ந்தேன். இவற்றையெல்லாம் சிந்தித்து கொண்டு அமைதியாக என் வெளிய வீட்டில் ஜெபித்து கொண்டிருந்த போதுதான் திடீரென்று ஒரு பேரொளி. என் முன்னே அடையாளம் தெரியாத ஒரு ஆள் முழந்தாளிட்டு கொண்டு, பயமாக இருந்தது. நீ யார், எங்கிருந்து வருகிறாய், என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டும் போல இருந்தது. ஆனால் அந்த தூதன் பொன்முறுவலோடு, மகிழ்ச்சியாயிரு, அருள்மிக பெற்றவரை, ஆண்டவர் உம்மோடு என்றார். மகிழ்வதா? அடையாளம் தெரியாத அந்த தூதர் திடீரென்று என் வீட்டில் நுழைந்தவர், என் வாழ்வில் நுழைந்தவர் இப்படி சொல்கிறாரே என்று நினைத்தேன். விவிலியத்தில் மீட்பு செய்திகள் எல்லாம் இவ்வாறு தானே தொடங்கின என்பதும் நினைவுக்கு வந்தது. அவற்றையெல்லாம் பல முறை சிந்தித்திருக்கிறேன். குறிப்பாக செஃபானியா இறைவாக்கினர், மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய், மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்த அக்களி, சீயோனே அஞ்ச வேண்டாம், மனம் தளர வேண்டாம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில், அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர், உன் பொருட்டு மகிழ்ந்து களி கூறுவார், தம் அன்பினால் புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து பாடுவார் என்றெல்லாம் நான் வாசித்திருக்கிறேன். அருள் மிக பெற்றவரா? அதுவும் நானா? என் நாடி நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டன. கடவுள் என்னை நினைத்தாரே. எந்த முக்கியமான ஒரு நபரும் அந்த காலகட்டத்தில் என் வீடு தேடி வந்திருக்க மாட்டார்களே. எனது குழப்பம் புரிந்தது போல அந்த வானதூதருக்கு, மரியே அஞ்சாதே, கடவுளின் அருளை அடைந்துள்ளீர், கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார், தாவீதின் அரியணையில் அரசாழ்வார், அவருடைய அரசுக்கு முடிவே இராது. மெல்ல மெல்ல எனக்கு புரிய ஆரம்பித்தது. முதல் பெற்றோரின் பாவத்திற்கு பிறகு அறிவிக்கப்பட்ட அந்த பெண் ஒருவேளை நான் தானோ? எசாயா கன்னி கருத்தாங்கி மகனை பெறுவார் என்று சொன்னாரே, அதுவும் நான் தானோ? நான் தாயாக வேண்டும். கடவுளும் மக்கள் அனைவரும் பல நூற்றாண்டுகளாக காத்திருந்த தாயாக வேண்டும்.
என் உணர்வுகளை என்னவென்று சொல்வது? எதிர்பாராத புயலின் சுழற்காற்றில் சிக்கியது போல ஒரு உணர்வு. அதே நேரத்தில் நான் வயது வந்த நாளிலிருந்து கடவுளுக்கு பணிபுரிய வேண்டும், அதற்காக கன்னியாகவே இருக்க வேண்டும் என்று வாக்களித்ததும் நினைவுக்கு வந்தது. யோசேப்புக்கு உரிய காலத்தில் இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அதற்குள் இப்படி ஒரு நிகழ்வு. பலியை அல்ல, அன்பையே விரும்புகிறேன் என்று ஒசையா சொன்னதும் நினைவுக்கு வந்தது. இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் என்று சொன்னது. உன்னை உருவாக்கியவரே உன் கணவராயிருப்பார் என்று சொன்னது. எல்லாம் நினைவுக்கு வந்தது. இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, இது எவ்வாறு முடியும், நானோ கணவனை அறியேனே என்றேன் வானதூதரிடம். உடனே அவருடைய பதில், தூய ஆவி உம்மீது வருவார், உன்னதரின் வல்லமை நிழலிடும், அந்த குழந்தை தூயவர், கடவுளின் மகன். இதோ உன் உறவினர் எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் மலடி எனப்பட்ட அவர் கருவுற்று 6ஆம் மாதத்தில் இருக்கிறார். கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை என்றார். எலிசபெத்தா, எனக்கு தெரியும் எவ்வாறு அவர் பல ஆண்டுகளுக்காக குழந்தைக்காக காத்திருந்தார் என்று. ஆம், கடவுளால் முடியாதது எதுவும் இல்லை என்று கடவுளே தூதர் வழியாக சொல்லிவிட்டார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பதில் சொன்னேன். பறவைகள் பாடத் தொடங்குவது போல இருக்கின்றது. வானம் மீண்டும் ஒளிர்கின்றது புதிதாக. ஆம் என்று சொன்னதற்காக எல்லாரும் மகிழ்வது போல இருக்கின்றது. ஒரு புதிய அத்தியாயம் என் வாழ்வில் தொடங்கிவிட்டது. எனக்கு மட்டுமல்ல, மனுக்குலத்திற்கே. தூதர் என்னை விட்டு அகன்றார். சுற்றிலும் பார்க்கிறேன். என் வீடு மாளிகையாகவில்லை, அதே பழைய எளிய வீடுதான். என் பாதங்களை பார்க்கிறேன். என் வீடு ஏரோதின் அரண்மனை போல மாறவில்லை. பளிங்கு கற்கள் எதுவும் புதிதாக இல்லை. என் ஆடைகள் மின்னி துலங்கவில்லை. எல்லாம் பழையபடித்தான் இருந்தது. ஆனால் என் வாழ்வு மாறியது. எல்லாம் வல்லவர் என்னில் நுழைந்து விட்டார். எக்காலத்திலும் நடைபெறாத அற்புதம் என் கருப்பையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. முடிவே இல்லாதவர் என்னில் வாழத் தொடங்கிவிட்டார். எல்லாம் வல்லவர் சிறிய சிறிய குழந்தையாக என்னிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். நான் யாரிடம் இவற்றையெல்லாம் சொல்ல முடியும்? எலிசபெத்திடம்தான் நான் போகிறேன். என் வாழ்க்கையே ஒரு பயணம்தான். அவருக்காக வாழ்வேன். அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். அவருக்காக துன்புறுவேன். அவர் கட்டளைப்படி உங்களை என் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வேன். என் மனநிலையோடு அவருக்காக எப்போதும் காத்திருங்கள். என் மனநிலையோடு ஒவ்வொரு நாளும் அவரை பெற்றெடுங்கள். என் மனநிலையோடு ஒவ்வொரு நாளும் அவரை மற்றவர்களுக்கு கொடுங்கள். ஆமென்.